வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் ஹைட்ரோ பவரில். இதில் வந்து தண்ணி வந்து மேலே வந்து படுறப்ப வந்து இங்கே வந்து மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டைனமோ மாதிரி வந்து சுத்தம். அது மாதிரி வந்து இது கியர் மாதிரி செட் ஆகுங்க. எதுக்காகனா இங்கே பெருசாக இருக்கும், இங்கே சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஒரு சுத்துக்கே இங்கே வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். அதனால இது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மாடியூல் வந்து பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து 775 டிசி மோட்ரு வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதோட பவர்ஃபுல்லான மோட்டரும் எடுத்துக்கலாம், கியர் மோட்டர் கூட வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நான் இந்த மோட்டர் வந்து நான் எடுத்துருக்கேன். ஒரு மோட்டர் வந்து இதுக்கு தேவைப்படும். அது போக இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி வந்து கொஞ்சம் தேவைப்படுங்க. இது வந்து ஒரு 8 மூடி வந்து தேவைப்படும். எந்த மாதிரி டைப்னாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஐஸ் குச்சி வந்து தேவைப்படுங்க. ஐஸ் குச்சியும் ஒரு 8 ஐஸ் குச்சி வந்து எடுத்துக்கோங்க இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இது குடத்து மூடிங்க. இது வந்து கொஞ்சம் பழைய மூடி இது. ஸோ அந்த பழைய மூடியிலன்னா இந்த மாதிரி செட்டப் வந்து இருக்கும். அந்த ஒரு புள்ளி செட்டப் மாதிரி இருக்குங்க. இது வந்து நடுவில் வந்து அந்த ரப்பரை வந்து வைக்கும் போல வந்து அது கரெக்டாக வந்து அந்த ரொட்டேட் பண்ணும் போல அது சேர்த்து வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைப் வந்து மூடி வந்து எடுத்துக்கிருக்கேன். அதுக்கடுத்து வந்து இதோட மோட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி வந்து செட்டப் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரும்பு இது இருந்துச்சு. நீங்கள் பிளாஸ்டிக் கூட ஒன்று வாங்கி கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பால் பேரிங் வந்து தேவைப்படும். இது வந்து இந்த ஃபேனுக்குரியது. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் இதை எடுத்துருக்கேன். இந்த திங்ஸ் இருந்தாலே போது செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த குடத்தை மூடி இருக்குல்ல, அதில் சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஓட்டை போட்டுறோம் அப்படின்னா பால் பேரிங்கை வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் ஓட்டை வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆகுறது நல்லா வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் சரி, ஓகே, இதை வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த மூடி இருக்குல்ல, மூடியில் எல்லாத்துலேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெட்டிட்டு அதை வந்து ஐஸ் குச்சை வந்து செட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சேமாக இருக்கிற மாதிரி வந்து நான் இந்த மாதிரி கோடு வந்து போட்டுக்கிட்டேன். மொத்தம் வந்து ஒரு 8 கோடு வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். நோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து வெட்டி விட்டு ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக. ஏன்னா அங்கே தான் ஐஸ் குச்சி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நிற்கும். ஸோ அதனால் அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து இந்த மாதிரி இன்னொரு மூடியை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி வந்து ஒட்டணும். எதுக்காக அப்படின்னா ஐஸ் குச்சிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படும். அந்த இதுக்கும் நான் வந்து நோட் பண்ணிட்டேன். அந்த அளவில் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு ஐஸ் குச்சியை வந்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வெட்டி விட்டாச்சுங்க. அதுக்கடுத்து அந்த மூடி இருக்குல்ல, மூடிக்கு சமமாக வந்து அந்த மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் அந்த வெட்டினது கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கடுத்து ஐஸ் குச்சியை வந்து ஒட்டுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சென்டராக இருக்கிற மாதிரி வந்து வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஒட்டியாச்சுங்க. அதுக்கடுத்து ஐஸ் குச்சியில் வந்து நீங்கள் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி 2 செட்டப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. மேலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து வராது. ஸோ அதனால் கீழேயும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி வந்து அந்த இதுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஐஸ் குச்சை வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டின மாதிரி இருக்குங்க. பால் பேரிங் இருக்கனால நல்லா சுற்றணும் அப்படின்னா நல்லா ரொட்டேட் ஆகும். சரி, ஓகே, இதை வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து நான் வந்து மொத்தமாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ராஜெக்டையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், நம்ம பேரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது நல்லா வந்து ரொட்டேட் ஆகுங்க. அது போக வந்து முன்னாடி வந்து ஒரு டப்பா மாதிரி மூடியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நடுவில் வந்து கொஞ்சம் டயரை வந்து செட் பண்ணால், கொஞ்சம் டியூப்போட இதை வந்து செட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இது கிரிப் இல்லாதனால அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது போக மூடி, வாட்டர் கேன் மூடியை வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சுங்க. செட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பை ரெடி பண்ணிட்டோம். அது போக பின்னாடி வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணியிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து மார்க்கர் தாங்க. ஒரு மார்க்கரை வந்து டைரெக்டாக வந்து அந்த பேரிங்கில் அதான் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கட்டையில் வந்து ஓட்டை போட்டு அதை செட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பலகையில் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுங்க. அது போக இங்கே வந்து மோட்ரு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டரோட வயரை வந்து டேரெக்டாக நான் மல்டிமீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வோல்டேஜ் வந்து கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்காக. அது போக வோல்டேஜ் பூஸ்டரும் நம்மகிட்ட இருக்குங்க. அதை கனெக்ட் பண்ணுறோம்னா அதிக வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம வர மாதிரி வச்சு பேட்டரியில் கூட ஸ்டோர் பண்ணலாம். சரி, ஓகே, அது போக வந்து டியூப் வந்து இந்த மாதிரி வெட்டி வந்து ஒட்டியிருக்கேன். இதை தான் இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து கரெக்டாக செட் ஆகிருச்சு. ஸோ அதனால தான் டியூப் வந்து யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ரொட்டேட் ஆகும்போல இது வந்து ஒரு கியர் மாதிரி செட் ஆகுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். எதுக்காகனா இது வந்து பெரிய ரவுண்டு, இங்கே இருக்கிறது ரொம்ப சின்னது.
ஸோ இது வந்து ஒரு ரொட்டேட்டுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட தடவை வந்து பார்த்திங்கன்னா இது ரொட்டேட் ஆகும், மோட்ரு வந்து ரொட்டேட் ஆயிரும். இதை டேரெக்டாக நம்ம வச்சோம்னா கூட வந்து நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ தடவை சுற்றுதோ அதே அளவுக்கு தான் இதுவும் சுற்றும். ஆனால் இந்த மாதிரி செட்டப் பண்ணுறது மூலமாக ஒரு கியர் மோட்டர் மாதிரி கியர் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் கியர் மோட்டரை வந்து இங்கே செட் பண்ணுறீங்கன்னா இன்னும் வோல்டேஜ் அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுற போல் இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகுங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு மல்டிமீட்டரில். நம்மளுக்கு வந்து இதில் வந்து லைட்டாக சுத்தம் போலே நம்மளுக்கு 1/2 வோல்டேஜ் வந்து கிடைக்குது. இப்போ வந்து இது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு சுத்தம் போல் வந்து அந்த இதுவும் வந்து நம்மளுக்கு சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து சுத்தம். லைட்டாக வந்து ஒரு ரொட்டேட்டுக்கே நம்மளுக்கு வந்து 1 வோல்டேஜுக்கு கிட்ட வந்து நம்மளுக்கு நெருங்கி கிடைக்கும். ஃபோர்ஸாக வந்து சுத்தம் போல் பாருங்கள் 1 வோல்ட்டுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்ரோ பவர்லேயே வந்து சுற்றுறது. ஸோ அதனால் நம்ம வேஸ்ட்டாக வந்து வெள்ளம் அது போக வந்து எங்கே அதிகமாக தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற இடங்களில் வந்து இந்த மாதிரி செட்டப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து நான் லைட்டை வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அது வந்து க்ளோ ஆகவே செய்யும். ஏன்னா 1 வோல்ட்டுக்கு மேலே வந்து கிடைக்கும். இது பவராக தான் இருக்கும். இப்போ வந்து லைட்டை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்கங்க. ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வரப்பையே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து எரியுது. இப்போ இது நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் போல நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. செமையாக க்ளோ ஆகுது, நல்லா பிளிங்க் ஆகுதுன்னு, நல்லா வந்து க்ளோ ஆகிட்டு தான் வந்து இதாகுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி இது கிடைக்குங்க. நாம் வந்து வோல்டேஜ் பூஸ்ட் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி வந்து வோல்டேஜை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எவ்வளோ வோல்டேஜ் இப்போ கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதோட கனெக்ட் பண்ணி இதிலேருந்து மல்டிமீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னாலே நம்ப முடியல. பாருங்கள் எவ்வளவு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு வைக்கும் போலேயே நம்மளுக்கு நார்மலாக சுத்தம் போலேயே 1 வோல்ட்டுக்கு மேலே கிடைக்குதுங்க. 10 வோல்ட்டு, 16, 12, 15, 18 பாருங்களேன் எவ்வளோ கிடைக்குதுன்னு. ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்களா சுத்தம் போலேயே நம்மளுக்கு 10 வோல்ட்டுக்கு மேலே கிடைக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணுறது மூலமாக அதிகமாக கிடைக்கும். நம்ம அதை வச்சே வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு எதுலனாலும் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு பேட்டரியாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வாட்டரை ஊற்றி நம்ம செக் பண்ணலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னொருக்க வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணி வந்து ஃபோர்ஸ் அதுக்கு இது அதிகமாக வந்து தேவை. இது நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த தண்ணி ஸ்பீடுக்கு வந்து இது வந்து சுத்த வைக்க முடியல. இப்போ பாருங்கள் டியூப் வந்து இதாகிடுச்சா. காரணம் வந்து இது வந்து நான் கொஞ்சம் லூஸாக தான் வச்சேன். எதுக்காகனா இதோட ஸ்பீடுக்கு வந்து இதை சுத்த வைக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் லூஸாக வச்சேன். ஆனால் வந்து டியூப் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுது. ஸோ இந்த ஸ்பீடை வந்து இன்னும் ஸ்பீடு ஏற்றணுங்க. பார்த்தீங்களா, இது நார்மலாக நம்ம தண்ணி வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீடாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம வந்து இதை வந்து டியூப்பை வச்சு வந்து சுற்ற வைக்கிறதுல தான் இது இருக்குது. சரி ஓகே, இன்னொருக்கு அகைன் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து சுற்றுறது கரெக்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் டியூப் வந்து வந்துடுதுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து டேப் வாட்டரே திறந்து விட்டு வந்து செக் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு. இங்கே வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குங்க. சரி ஓகே, செமங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருது. ஒரு 2-3 பைப்பு சேர்ந்து வந்து படணும், பட்டாதான் வந்து சுற்றுது. சரி ஓகே, இன்னொரு ஸ்பீடாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் சுத்து பார்த்தீங்களா, இப்போ நல்லா சுற்றுது. இப்போ பாருங்க செமங்க. இப்படி சுத்தம் போல் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குங்க. நம்மளுக்கு இந்த டைனமோ மாதிரி வந்து இதுவும் சுத்தம் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து இதாகுது. ஆனால் டியூப் வந்து கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கேன், இருந்தாலும் வந்து நல்லா சுற்றுது. இதில் வந்து சில நேரம் வந்து கலரவும் சான்சஸ் இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவு நல்லா ஒரு 2-3 இது சேர்ந்து வந்து கிடச்சிச்சின்னா நல்லா சுற்றுதுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதில் நான் எந்த வயரையும் கனெக்ட் பண்ணலை, நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ அதுலேயே நல்லா கிடச்சிச்சு. ஸோ அதனால் இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும்.
சுற்றுறதே ஒரு ஹாப்பி. ஸோ செக் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்துச்சுன்னா சுத்த மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த செட்டப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் மாடல் தான். ஸோ இந்த செட்டப்பை வந்து தண்ணி வேஸ்ட்டாக வந்து போகிற இடங்கள்ல இந்த மாதிரினா செட் பண்ணோம்னா அங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை பெருசாக மாடியூலில் வந்து பண்ணோம்னா நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பெருசாக வந்து பண்ணோம், இல்லை நல்லா கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பூஸ்டப் மாடியூலில் வச்சு வீட்டிலேயே செட் பண்ணலாம்னு சொல்லி செட் பண்ணேன். இதுவே ஒரு சூப்பரான ஒரு மாடலாக வந்து இருக்குது. இதை வச்சு நல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு பேட்டரிலையும் ஸ்டோர் பண்ணலாம். சரி ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு இங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷர் காட்ட முடியாதனால நம்ம இதே அந்த இடத்துல வந்து போயிருந்தோம் அப்படின்னா அந்த வெள்ளம் மாதிரி போச்சு. இப்போ வந்து போகலை, மழை பெஞ்சனால அது போச்சு. இப்போ அங்கே போய் இருந்துச்சுன்னா இதை செக் பண்ணி காமிச்சிடலாம், ஏன்னா அங்கே நல்லா ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் அதனால். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.